ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீழ்த்தி எதிர்க்கட்சிகள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு என்னதான் வழி இருக்கிறது? இதை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இயற்கை அனர்த்தத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் மீண்டு வருகிற வேளையில் எதிரணிகள் அரசியல் அனர்த்தத்தின் பிடியில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் நாடு பொருளாதார வங்குரோத்திலிருந்து மீண்டெழுவதற்கு முயல்கையில் எதிரணிகள் அரசியல் வங்குரோத்தின் அடித்தளத்திற்கே சென்றுவிட்டன. மக்களால் தோற்கடிக்கப்படும் வரை கடந்த கால ஆட்சியாளர்கள் நானே ராஜா நானே மந்திரி என்ற சிந்தனையில் மிதந்தனர். அதுவரையில் அவர்களின் தலைகளின் மீது வைத்திருந்த தலைக்கணத்தின் பாரம் கொஞ்சம் கூட குறைந்திருக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்க எல்லோரையும் வளைத்து போட்டுக்கொண்டு மீண்டும் ஜனாதிபதியாகிவிட வேண்டும் என்ற கனவில் மிதந்தார். சஜித் பிரேமதாச நான் தான் புதிய ஜனாதிபதி என்று முடிவே செய்திருந்தார். சாதாரண மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று வந்த அனுரகுமார திசாநாயக்கவை அவர்கள் ஒரு பொருட்டாக கூட கருதவில்லை. அதாவது அவரது கதையை கேட்க கூட்டம் கூடுமே தவிர அவை வாக்குகளாக மாறாது என்றே கருதினர். ஆனால் மக்களோ ஊழல் மலிந்திருந்த அரசியலை முற்றிலுமாக வெறுத்தனர். அதை சரி செய்வதற்கு பழைய அரசியல் தலைவர்களால் முடியாமல் போனது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்தன அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்குத்தான் ஆதரவளிக்கும் என்று வெகுளியாக கூறியிருந்தார். ஆனால் தாம் தனித்து போட்டியிடப் போவதாக அதற்கு முன்பே அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக அறிவித்திருந்தார். அதே வஜிர அபிவர்தன தற்போது ஆட்சியில் இருக்கும் அனுர தலைமையிலான திசை காட்டி அரசாங்கத்திடம் ரணில் ஒரு பொருளாதார புலி, அவரை நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நாடு அதல பாதாளத்திற்கு சென்றதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியும் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவம் மற்றும் அரசியல் பொருளாதார கொள்கை என்பன முக்கிய காரணிகளாக உள்ளதென்பதை அறிந்து வைத்திருக்கின்ற புதிய அரசாங்கம் பழைய கோஷ்டிகளை முற்றிலுமாகவே ஒதுக்கி வைத்திருக்கிறது. அதனால் வஜிர அபிவர்தன எதிரணிகளை ஒன்றிணைப்பதில் ஆர்வம் காட்டுகிறார். அதாவது இளைஞர் பட்டாளம் திசை காட்டியின் பக்கம் அணிதிரண்டு கொண்டிருப்பதைக் கண்டு அச்சப்பட்ட அவர் இலங்கையின் அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒரே மேடையில் ஒன்று கூடி செயல்பட்டு நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படுவதை கட்டுப்படுத்தவும் வேண்டும் என்றும் அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். இங்கு எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுவது தங்களது அரசியல் எதிர்காலத்தை ஆகும். ஏனென்றால் இன்று எதிரணியில் சங்கமிக்க முயற்சிக்கின்ற எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் குற்றச்சாட்டுக்களில் மாட்டியிருப்பவர்கள் ஆவர். சஜித்தும் வேண்டாம் நாமளும் வேண்டாம் என்று ஒரு வீராப்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்க அண்மையில் நிதி மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் எதிரணிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று அரசியல் அவலத்தின் உச்சத்திலிருந்து அழைப்பு விடுத்தார். இப்போது இன்னும் ஒரு படி கீழே இறங்கி வேண்டுமென்றால் நான் பொறுப்பிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன், ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் என்னால் ஒன்றிணையாமல் இருக்கக்கூடாது என்கிறார். அந்த அளவிற்கு ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பலவீனமடைந்திருக்கிறது. அனர்த்தத்தின் போது எதிரணிகளின் பிரபல்யங்களை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய ரணில் விக்ரமசிங்க அனர்த்த அரசியலில் எப்படியாவது திசை காட்டி அரசாங்கத்தை வீழ்த்திவிட நினைத்தார். ஆனால் ஆளும் கட்சி வீசிய பந்தில் அவர் போல்டாகிவிட்டார். அரசாங்கத்தின் துரிதமான மீட்பு பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் சமாளிக்க முடியாமல் இருந்த ரணில் விக்ரமசிங்க 2026ஆம் ஆண்டுக்கான புதிய வரவு செலவு திட்டத்துடன் வெள்ளையடிக்கப்பட்டு விட்டார். பொதுவாக எதிரணிகளின் நிலைமை இவ்வாறானதாகவே இன்று இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலத அத்துக்கோரல ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்க தயாராக இருப்பதாகவும் எம்மை சேர்த்துக் கொள்ளுமாறும் கோரியிருந்தார். எம்மை இணைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் பயப்படுகிறதா என்று கூட அவர் கேள்வி கேட்டார்.
பதவி எதுவும் தந்தாலும் ரணிலுக்கு வேண்டாம் என்றார். ரணில் நாட்டை மீட்டெடுத்தவர் என்றார். ஆனால் அந்த ரணில் விக்ரமசிங்கவால் ஐக்கிய தேசிய கட்சியை மீட்டெடுக்க முடியாத நிலை உருவாகியிருக்கிறது. எதிரணிகளின் கூடாரமாக மீண்டும் ஆட்சி அதிகாரம் மாறிவிடுவது நியாயமாகி விடாது. மக்களின் ஆணைக்கு எதிராக செயற்படுவதற்கான உரிமையும் கூட திசைகாட்டி அரசாங்கத்திற்கு கிடையாது. எதிரணிகள் இதை நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் அரசாங்கத்திடம் குற்றம் கண்டுபிடிக்கும் கொந்தராத்தை எதிரணியினர் கையில் எடுத்திருக்கின்றனர். அதற்கும் இடம் கிடைக்காததால் புரளியை கிளப்பிவிடும் திட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் அனுதாபம் தேடவும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க தலைமை பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் ஜீவன் தொண்டமான் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாகவும் சொல்லப்பட்ட கதைகள் அனுதாப படலத்தின் ஓர் அங்கமாகவும் பார்க்க முடிகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்கள உத்தியோகத்தர்கள் என கூறிக்கொண்டு சட்டவிரோதமாக தனது தகவல்களை சேகரித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஊடகங்கள் மத்தியில் அரசியல் அச்சத்திலிருந்து பேசுகிறார். அவர் கூறுகின்ற சம்பவம் இடம்பெற்று சில தினங்கள் கழிந்துள்ள போதிலும் அவசியமான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமை மற்றும் ஊடகங்கள் வாயிலாக ஒரு கூற்றினை மாத்திரம் விடுத்துவிட்டு திருப்தி அடைந்துள்ளமை சந்தேகத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு சிலர் அரசாங்கத்தில் இடம் கிடைத்து விடாதா, அமைச்சு பதவியொன்றை வாங்கிவிட முடியாதா என்றும் கூட ஏங்கினர். அப்பாவி போலவும் நடந்து கொள்ள முயற்சித்தனர். அரசாங்கத்தின் தலைமை பீடங்களில் இருப்பவர்கள் அனர்த்த காலத்தில் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட வேளையில், குறிப்பாக கண்டி மாவட்டத்தை மீட்டெடுக்க தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தலைமையில் காலியில் இருந்து நிவாரண உதவி படையணி அழைத்துச் செல்லப்பட்டிருந்த போது கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ரவூப் ஹக்கீம் எதிரணிகளின் சங்கமத்தை அங்கு நடத்தி காட்டியிருந்தார். நளின் ஹேவகே கம்பளை புகையிரத நிலையத்தை துப்புரவாக்கிக் கொண்டிருந்த போது ரவூப் ஹக்கீம் குப்பை பொறுக்கிக் கொண்டிருந்தார். உண்மையிலேயே இந்த மாற்றம் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாகும். ஆளும் தரப்பின் நடவடிக்கைகள் எதிரணிகளை மக்கள் மத்தியில் செல்வதற்கு மாத்திரமல்ல, கையில் மண்வெட்டிகளையும் துடைப்பத்தையும் எடுப்பதற்கு வற்புறுத்தி இருக்கிறது. எது எவ்வாறாயினும் மக்கள் மீண்டும் பழைய பாழாய் போன அரசியல் கலாச்சாரத்தை ஏற்பதற்கு தயாராக இல்லை. அதேவேளை திசைகாட்டி அரசாங்கமும் மக்களின் ஆணையை மீறுவதற்கு ஒருபோதும் எதிர்பார்ப்பதும் இல்லை. எனவே எங்களை விட சிறந்தவர்களாகவும் அர்ப்பணிப்புள்ளவர்களாகவும் திருடாதவர்களாகவும் மாறுங்கள். மக்கள் அப்போது எங்களை விட முற்போக்காக செயற்படுகின்ற உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். நாங்கள் மன திருப்தியுடன் அப்போது மக்கள் அதிகாரத்தை உங்களிடம் தந்துவிட்டு செல்கிறோம் என்று சொல்லும் திசைகாட்டிகளின் கதையை மீண்டும் மீண்டும் எதிரணிகள் போட்டு கேட்டு திருந்தினால் மாத்திரமே அவர்களுக்கு அரசியல் விமோசனம் உண்டு. அதுவரையில் வங்குரோத்து அரசியலில் எதிரணிகள் அல்லலுறுவதை எவராலும் தடுக்க முடியாது. ஆனால் சுட்டு போட்டாலும் சிலருக்கு அது வராது என்பார்கள். அதுபோல பிட்டு அடித்தாலும் சிலரால் பாஸ் பண்ணவே முடியாது என்பார்கள். அந்த ஒரு நிலைமையில்தான் இன்று எதிரணிகள் இருக்கின்றன. எதிரணிகளுக்கு இது கஷ்டகாலம்தான். நன்றி.